வாழ்க்கையில தர்ம நியாயமே இல்ல ராஜாவா. நான் ஒரு நாள் ஆகவே முடியாது. அது மாதிரி நீ உயிர் வாழவே முடியாது. அறிவோம். சாப்பாட்டோட விளையாடாது உங்க அம்மாவுக்கு சொல்லல. ஏன் வந்த இப்போ? ராஜா முஃபாசா வந்துகிட்டு இருக்காருன்னு தான் சொல்ல வந்தேன். காலையில நீ விழாவுக்கு வராத காரணத்தை கண்டுபிடிச்சிவை. கை கெட்டினது வாய் கெட்டாம பண்ணிட்டே சாப்பிட்டு. கை இருந்தா தானே வாய் கேட்டுறதுக்கு. ராஜா இருக்கிற கோபத்துக்கு கோதற போறாரு. எனக்கே பூச்சாண்டி காட்டுறியா? ஏய் ஸ்கார், என்ன அப்படி பார்க்காதே. அவனை விடு. தக்க சமயத்துல வந்தீங்க மகாராஜா. மதிப்பிற்கிற அண்ணாவே, இந்த எளியவனை பார்க்க இறங்கி வந்துட்டீங்களா? சிம்பா பிறந்த நாள் விழாவுல சராபிய நான் உன்னை பார்க்கலையே. அது இன்னைக்கா? ஓ, முட்டாள்தனம் பண்ணிட்டேன். நினைப்பே இல்லாம போச்சு. அது சரி, நினைப்பு பொழப்பு கெடுத்துரும். ராஜாவோட ஒரே தம்பி நீதானே முதல்ல வந்திருக்கணும். ஆமா, நான் தான் முதல்ல இருந்தேன். அந்த எலி குஞ்சு பிறக்கிற அந்த எலி குஞ்சு என்னுடைய மகன், உன் எதிர்காலத்து அரசன். ஓ, ராஜ மரியாதையை கத்துக்க வேண்டியதுதான். உன் மேல என் பார்வை இருந்துகிட்டே இருக்கு ஸ்கார். அப்படியா முஃபாசா? நானும் உங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்னையா எதிர்க்கிற? 60 சினம். நான் எதிர்ப்பதா உங்களையா? ஐயோ பாவம். மூளைய பொறுத்த வரைக்கும் முதல் சிங்கம் நான் தான். ஆனா மிருக பலத்துல அவங்க நான் சிங்க இனத்திலேயே சிக்கனம் ஆயிட்டேன். எல்லா வீட்லயும் கருங்காலிங்க இருக்கு. என் குடும்பத்துல 2 பரம்பரை பேரை கெடுக்கிறதுக்கு. இப்ப இவனை என்ன செய்யலாம்? தோல் உரிச்சு உப்பு கண்டம் போடலாம். ஜாசு, அவன் மேல கோபம் வந்தா பேசாம வாயில போட்டு மென்னு முழுங்கிடு.